பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்தில் சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்திற்கு தூபமாய் செல்ல வேண்டும் என்றால் நமக்குரிய பிரச்சனைக்கு அங்கே ஒரு கலசம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கலசத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜெபம் நிரப்பப்படும் பொழுது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபமாய் இருக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு உடனே பதில் வரும். நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்கள் மற்றவர்களை பாதிக்கும் வண்ணமாய் உலகத்திற்கேற்ற சிந்தையோடு, மனுஷனுக்கேற்ற சிந்தையோடு, உங்களுடைய சுயநலமான சிந்தையோடு நீங்கள் செபித்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு உங்கள் சிந்தைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, என் சிந்தையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், என் சிந்தையில ஒரு ஜெயம் உண்டாகட்டும், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை எனக்கு வேண்டாம் ஏசப்பா, நான் ஏறெடுக்கிற ஜெபம் உமக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் இடம் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், வீணான சிந்தனைகளை நாம் வெறுத்து, வீண் மாயைகளை நாம் வெறுத்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் வாசித்து, கர்த்தர் உணர்த்துகிற அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் என் வாழ்க்கையில், குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்கள் சிந்தையில ஒரு வெற்றி வருகிறதுனால, இன்று முதல் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஒரு பதில் வரும். ஒருவேளை குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், அல்லது குடும்பத்துல சொத்து தகராறு, அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்கினால நெட்டு வருடங்களாய் நிலுவையில் இருக்கிறதா, அல்லது திருமண தடையா, அல்லது கர்ப்ப தடையா, அல்லது படிப்பு சம்பந்தமான தடையா, அல்லது பொருளாதார தடையா, ஏதோ ஒரு தடை அநேக வருடங்களா இருக்கிறதா, இன்றைக்கு ஆண்டவரே இந்த காரியத்துல உங்க சித்தம் நிறைவேறணும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன், உங்க விருப்பத்தின்படி நீங்க கிரியை செய்யுங்கப்பா என்று சொல்லி உங்க இருதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்கள் சிந்தை சுத்திகரிக்கப்பட சிந்தையில் ஜெயம் பெற்றவர்களாய் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். இன்று முதல் நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திலும் தேவன் கிரியை செய்வதை நீங்க பார்ப்பீங்க. இன்று முதல் ஒரு அற்புத மாற்றத்தை பார்ப்பீங்க. அநேக வருடங்களா இருக்கிற தடைகள் விலகும், காரியங்கள் வாய்க்கப்படும், வெற்றி உண்டாகும், அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைக்கு சொல்றீங்களா, ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கிறிஸ்துவின் சிந்தையா எங்கள் சிந்தை மாறட்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருடைய சிந்தைகளையும் கழுவுங்கப்பா, இருதயங்களை கழுவுங்கப்பா. சிந்தையில் ஜெயம் பெற்றவர்களா எல்லாரையும் மாற்றுங்க. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுங்க. நெடுநாள் தடைகள் விலகட்டும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மறையட்டும், தீர்வு உண்டாகட்டும், அற்புத மாற்றத்தை காண பண்ணி ஆச்சரியமான செயல்களை செய்து மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும்